டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், பாஜக ஆட்சியில் தேர்தல் வரும்போதெல்லாம் குண்டுவெடிப்பு நடைபெறுவதாக விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து எப்போதெல்லாம் தேர்தல் நடைபெறுகிறதோ அப்போதெல்லாம் இத்தகைய வெடிகுண்டு கலாச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பீகாரிலே இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நேற்று மாலை இத்தகைய கொடூரமான ஒரு வெடி விபத்து என்பது ஏற்பட்டு 13 பேர் பலியானது மட்டுமல்ல, ஏராளமான பொதுமக்களும் காயமடைந்து மிக ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் இருக்கிறார்கள். டெல்லி தலைநகரம் என்பது உச்சபட்ச பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்திலேயே பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை. இத்தகைய ஒரு வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சராக இருக்கும் உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே தான் டெல்லி தலைநகரத்துடைய பாதுகாப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. டெல்லியிலே மாநில அரசாங்கம் என்று ஒன்று இருந்தாலும் பாதுகாப்பு உள்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. இந்த மாபெரும் இந்த பெரிய படுகொலைக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் அமித்ஷா என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.